டி.எம். காதர் பாஷாட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. என்ன கேள்வி? உன்னுடைய கடைசி ஆசை என்ன? காதர் பாஷா சொல்லுகிறார், நான் சாவதற்கு முன்னால் ஹார்மோனியம் வாசிக்க விரும்புகிறேன், ஒரு பக்தி பாடல் பாட விரும்புகிறேன். யாரங்கே கொண்டு வாருங்கள்னு சொன்னாங்க. தூக்கு மேடையில கொண்டு வந்து ஹார்மோனிய கட்டைகளை வைத்தார், ஹார்மோனிய பெட்டியை வைத்தார்கள். அந்த ஹார்மோனிய கருப்பு வெள்ளை கட்டைகள் மீது விரலை படரவிட்டான் ஹார்மோனிய சக்கரவர்த்தி டி.எம். காதர் பாஷா. அப்படி வாசிக்க ஆரம்பிச்சு ஒரு பாடலை பாடினார். பாடல் என்ன பாடல் தெரியுமா? சுருளிமலை மேலே மேவும் சீலா, உன்னை தோத்தரித்தேன் சுப்பிரமணிய வேளா என்று தொடங்குகிற பாட்டு. முருகப்பெருமான் மீது பாடலை பாடுகிறார். அருமை பெரியோர்களே, ராக தாள விந்யாசங்களோடு கமகங்களோடும் மிருகாக்களோடும் அந்த பாடலை விஸ்தாரமாக பாடுகிறார் காதர் பாஷா. இங்க யார் யார் அந்த இடத்துல இருந்தா? அந்த சிறை அதிகாரி வார்டன் ஒரு வெள்ளைக்காரன், அந்த லிவரை இயக்குற ஒருத்தவன் வெள்ளைக்காரன், இறந்த பிறகு தூக்கில இடப்பட்டு இறந்த பிறகு இறந்து விட்டார் என்று நாடியை பார்த்து டெத் சர்டிபிகேட் கொடுக்க வேண்டிய ஒரு டாக்டர் வெள்ளைக்காரங்களா இருக்காங்க. இவர் பாட ஆரம்பிக்கிறார். சுருளிமலை மேலே மேவும் சீலா, உன்னை தோத்தரித்தேன் சுப்பிரமணிய வேளா என்கிற பாட்டை விஸ்தாரமாக பாடுகிறார். ராக தாள விந்யாசங்களோடு கமகங்களோடும் மிருகாக்களோடும் அவர் அந்த பாடலை பாடி முடிக்கும் போது 3/4 மணி நேரம் ஆயிருக்கு. அது ஒரு பாட்டு பாடி முடிச்சாரு. அப்படியே நின்று கேட்டுட்டு இருந்தாங்க வெள்ளைக்காரங்க. பாடி முடித்த பிறகு மணியை பார்த்தால் தூக்கிலே போட வேண்டிய நேரம் கடந்து 20 நிமிடங்கள் ஆயிடுச்சு. சிறையில ஒரு விதி இருக்கு, ஏதாவது ஒரு காரணத்தால் உரிய நேரத்தில் தூக்கிலே போடவில்லை என்றால் மீண்டும் நீதிபதியின் முன் நிறுத்தி மறு உத்தரவு பெற்ற பிறகுதான் தூக்கிலே போடணும்னு. அங்க இருந்த சிறை அதிகாரிகள் அந்த வெள்ளைக்காரங்க ரொம்ப நியாயமானவங்க போல இருக்கு. இப்பன்னா காதும் வச்சபடி முன்னால கொஞ்சம் டைமை போட்டு முடிச்சிருப்போம். அவங்க மறுநாள் கொண்டு போய் நீதிமன்றத்துக்கு முன்னால நிறுத்துறாங்க. நீதிபதி ஒரு வெள்ளைக்காரர். அவர் கேட்டார், நேத்து ஏன் தூக்கில போடலை இவர் ஒரு பாடல் பாடினார், கேட்டுக்கொண்டிருந்தோம், நேரம் போனதே தெரியவில்லை. என்னையா இது? தூக்குல போறதுங்கிறது என்ன? டெய்லி 4 தூக்கா போடுறீங்க, அரிதினும் அரிதான விஷயத்துக்கு தானே தூக்குல போடுறோம், ஏன் இதை தவற விட்டீர்கள் என்று கேட்டுவிட்டு நீதிபதி கேட்டார், அப்படி என்ன பாடினார்? கூண்டுல கொண்டு வந்து நிறுத்தினாங்க காதர் பாஷாவை. ஹார்மோனிய பெட்டி கொண்டு வந்து வைக்கப்பட்டது. அருமை நண்பர்களே, மீண்டும் ஹார்மோனிய சக்கரவர்த்தி இசைக்க ஆரம்பித்தார். அதே பாட்டு, சுருளிமலை மேலே மேவும் சீலா, உன்னை தோத்தரித்தேன் சுப்பிரமணிய வேளாங்கிற பாட்டு. மீண்டும் 3/4 மணி நேரம் அப்படியே பின் டிராப் சைலண்ட். குண்டூசி விழுந்தா கூட கேட்கும், அவ்வளவு அமைதியாக கேட்கிறார்கள். அங்க ஒரே ஒரு குரல் மட்டும்தான், ஹார்மோனிய சத்தமும் காதர் பாஷாவுடைய குரலும். 3/4 மணி நேரம் அப்படியே கேட்டுக்கொண்டிருந்த போது அந்த வெள்ளைக்கார அதிகாரியினுடைய கண்களிலே இருந்து 2 சொட்டு கண்ணீர் கீழே விழுந்தது. அவன் பேனாவை எடுத்து எழுதினான், இப்படி உருக்கமாக பாடுகிற இவன் ஒருபோதும் கொலை செய்திருக்க வாய்ப்பே இல்லை, இவனை விடுதலை செய்கிறேன் எழுது. ஆனால் அருமை பெரியோர்களே, இதில் ஒரு நுட்பத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். பாடியவன் ஒரு இஸ்லாமியன், பாடப்பட்ட பாடல் முருகப்பெருமானின் மீது. அதை கேட்டு கிறங்கி நின்றவர்கள் தமிழே அறியாத கிறிஸ்தவர்களாகிய ஆங்கிலேயர்கள். இசைக்கு, கலைக்கு மொழி இல்லை, தேசம் இல்லை என்பதை நிரூபிக்கிற ஒரு நிகழ்வு இது. இன்றைக்கு மதங்களுக்கு இடையிலே சண்டை மூட்டிவிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய கொடூரமான கொலைகாரர்கள் இன்றைக்கு அதிகாரத்தோடு இருக்கக்கூடிய இந்த காலத்தில் நாம் இந்த செய்தியை மீண்டும் மீண்டும் உரக்க பேச வேண்டியிருக்கிறது என்பதை நீங்கள் நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள்.